இந்த வீடியோவில் சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய மிக முக்கியமான வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். நதிக்கரை நாகரிகங்கள் எவை? சிந்துவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தனது நூலில் விவரித்தவர் யார்? சார்லஸ் மேசன். சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் யார்? ஜான் மார்ஷல். சிந்து நாகரிகம் என்ற நூலை எழுதியவர் யார்? மார்டிமர் வீலர். லோத்தல் அமைந்துள்ள இடம்? குஜராத். கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம்? குஜராத்திலுள்ள லோத்தல். ஹரப்பா எந்த இடத்தில் அமைந்துள்ளது? பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தான். மொஹஞ்சதாரோ அமைந்துள்ள இடம்? சிந்து. தோலவிரா குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ளது. காளிபங்கன் ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ளது. பானவாலி அமைந்துள்ள இடம்? ராஜஸ்தான். ராக்கி கர்கி அமைந்துள்ள இடம்? ஹரியானா. சுர்கோடா அமைந்துள்ள இடம்? குஜராத். தானிய களஞ்சியம் கண்டறியப்பட்ட இடம்? ராக்கி கர்கி. ராக்கி கர்கி அமைந்துள்ள இடம்? ஹரியானா. கைவினை பொருட்கள் உற்பத்தி நடைபெற்ற இடம்? சங்குதாரோ. துறைமுகம் அமைந்துள்ள இடம்? குஜராத் மாநிலத்திலுள்ள லோத்தல். கப்பல் செப்பனிடும் தளம் அமைந்துள்ள இடம்? லோத்தல். ஹரப்பா நாகரிகம் முன்னோக்கிய நீர் மேலாண்மை முறை அமைந்துள்ள இடம்? லோத்தல். கழிவுநீர் கால்வாய் அமைந்துள்ள இடம்? காளிபங்கன். பெரிய குளியல் குடம் அமைந்துள்ள இடம்? மொஹஞ்சதாரோ. பெரிய தானிய களஞ்சியம் அமைந்துள்ள இடம்? ராக்கி கர்கி. ஹரப்பா மக்கள் எந்த நாட்டுடன் விரிவான கடல் வணிகம் செய்தனர்? மெசபடோமியா. அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை எங்கு கண்டறியப்பட்டது? மொஹஞ்சதாரோ. நடன மாது பெண் சிலை எங்கு கண்டறியப்பட்டது? மொஹஞ்சதாரோ. நடன மாது பெண் சிலை எந்த உலோகத்தால் ஆனது? வெண்கலம். மத குரு சிலை எங்கு கண்டறியப்பட்டது? மொஹஞ்சதாரோ. மத குரு சிலை எந்த உலோகத்தால் ஆனது? ஸ்டீடைட். பூசாரி அரசன் சிலை காணப்பட்ட இடம்? மொஹஞ்சதாரோ. சிந்துவெளி நாகரிகத்தின் அளவுகோல் கண்டறியப்பட்ட இடம்? குஜராத். சிந்துவெளி நாகரிகத்தின் மிக பழமையான நாகரிகம் எது? ஹரப்பா நாகரிகம். இது 1921ஆம் ஆண்டு கண்டறியப்பட்டது. சிந்துவெளியின் முன்னோடி நாகரிகம் எது? மெஹர்கர். சிந்துவெளியின் மிகப்பெரிய நகரம் எது? மொஹஞ்சதாரோ. சிந்துவெளி நாகரிகத்தின் மிக பழமையான நாகரிகம் எது? ஹரப்பா. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ அகழாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு 1920ஆம் ஆண்டு. ஹரப்பா கண்டறியப்பட்ட ஆண்டு 1921. மொஹஞ்சதாரோ கண்டறியப்பட்ட ஆண்டு 1922ஆம் ஆண்டு. சிந்துவெளி நாகரிகத்தின் தெற்கு எல்லை எது? மகாராஷ்டிரா. சிந்துவெளி நாகரிகத்தின் கிழக்கு எல்லை எது? காக்கர் காக்ரா நதி பள்ளத்தாக்கு. சிந்துவெளி நாகரிகத்தின் மேற்கு எல்லை எது? பலுசிஸ்தான் மக்கான் கடற்கரை. சிந்துவெளி நாகரிகத்தின் வடகிழக்கு எல்லை எது? ஆப்கானிஸ்தான். சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடியாக இருந்த இடம் எது? மெஹர்கர். இது பலுசிஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ளது. மெஹர்கர் எத்தனை ஆண்டுகள் பழமையானது? 7000 ஆண்டுகள். ஹரப்பா நாகரிகம் எத்தகைய நாகரிகம்? நகர நாகரிகம். மெஹர்கர் எந்த மாநிலத்தில் உள்ளது? பலுசிஸ்தான். போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள நகரம் எது? மெஹர்கர். மெஹர்கரில் எந்த கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன? புதிய கற்கால மனிதர்கள். ஹரப்பா நாகரிகத்தின் தெருக்கள் எந்த வடிவமைப்பில் காணப்படுகின்றன? சட்டக வடிவம். தொன்மையான நாகரிகம் எது? மெசபடோமியா நாகரிகம். பரப்பளவின் அடிப்படையில் மிகப்பெரிய நாகரிகம் எது? சிந்து சமவெளி நாகரிகம். மெசபடோமியா நாகரிக காலம் கிமு 3500 முதல் 2000 வரை. சிந்து சமவெளி நாகரிகத்தின் கால அளவு கிமு 3300 முதல் 1900 வரை. எகிப்து நாகரிகத்தின் கால அளவு கிமு 3100 முதல் 1100 வரை. சீன நாகரிகத்தின் கால அளவு கிமு 1700 முதல் 1122 வரை. மனிதர்கள் நதிக்கரையில் குடியேறுதலுக்கான காரணம்? வளமான மண், ஆற்று நீர் மற்றும் நீர் போக்குவரத்து. சார்லஸ் மேசன் தனது நூலில் குறிப்பிட்ட சிந்து சமவெளி பகுதி எது?
தற்போதைய பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவின் வடமேற்கு பகுதி. ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் யாருடைய குறிப்புகளில் காணப்படுகிறது? சார்லஸ் மேசன். 1856ஆம் ஆண்டு லாகூரிலிருந்து எந்த பகுதிக்கு ரயில்வே போக்குவரத்து அமைக்கப்பட்டது? கராச்சிக்கு. நாகரிகம் என்பது எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டது? சிவிஸ் என்ற லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஹரப்பா என்பதன் பொருள் புதையுண்ட நகரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஹரப்பா என்றால் புதையுண்ட நகரம். மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் இடுகாட்டு மேடு. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ பொதுவான அம்சங்கள் உள்ளன என்று ஜான் மார்ஷல் கூறிய ஆண்டு 1924ஆம் ஆண்டு. சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் ஜான் மார்ஷல். இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861. இந்திய தொல்லியல் துறையை நிறுவியவர் யார்? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. ஹரப்பா நாகரிகத்தின் காலப்பகுதி. வெண்கல காலம். மெஹர்கரின் காலப்பகுதி புதிய கற்காலம். ஹரப்பா நாகரிகத்தின் பரப்பளவு எத்தனை லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும்? 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும். ஹரப்பா நாகரிகத்தில் இருந்த நகரங்கள் மற்றும் கிராமங்கள் மொத்தம் எத்தனை? 6 பெரிய நகரங்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள். ஹரப்பா நகர நாகரிகமாக விளங்கியதற்கான முக்கிய காரணம் திட்டமிடப்பட்ட நகரம், கட்டிட வேலைப்பாடுகள் மற்றும் சுகாதாரத்திற்கான முன்னுரிமைகள். ஹரப்பா நாகரிகத்தின் நகரங்கள் எத்தனை பகுதிகளாக இருந்தது? 2 பகுதிகளாக. ஹரப்பா நாகரிகத்தின் 2 பெரும் பகுதிகள் மேல் நகர அமைப்பு மற்றும் கீழ் நகர அமைப்பு. மேல் நகர அமைப்பில் வாழ்ந்தவர்கள் யாவர்? நகர நிர்வாகிகள். கீழ் நகர அமைப்பில் வாழ்ந்தவர்கள் பொதுமக்கள். அவ்வளோதான். இதோட பார்ட் 2 வீடியோவை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.